கன்னட சினிமாவின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த படம் என்றால் அது கேஜிஎஃப் தான். இப்படத்தின் முதல் பாகமும் இரண்டாம் பாகமும் மக்கள் மத்தியில் அபார வரவேற்பை பெற்றதோடு வசூலிலும் சாதனை மேல் சாதனை படைத்தது. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் படத்தின் கதாநாயகன் நடிகர் யாஷ். கேஜிஎஃப் படங்களுக்கு பிறகு யாஷின் மார்க்கெட் பல மடங்கு உயர்ந்தது. அதன் தொடர்ச்சியாக யாஷ் தற்போது டாக்ஸிக் என்ற பிரம்மாண்ட படத்தில் நடித்து வருகிறார். சமீபத்தில் யாஷின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படத்தின் சிறிய கிளிப்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது. இந்நிலையில் டாக்ஸிக் படத்தில் மொத்தம் 5 கதாநாயகிகள் நடித்து வருவதாக அதிகாரப்பூர்வ போஸ்டர்களுடன் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரூபாய் 500 கோடி பட்ஜெட்டில் உருவாகி வரும் இந்த படத்திற்காக நடிகர் யாஷ் மட்டும் ரூபாய் 50 கோடி சம்பளமாக பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் படத்தின் முக்கிய கதாநாயகியான நயன்தாரா ரூபாய் 12 முதல் 18 கோடி ரூபாய் வரை சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது. கியாரா அத்வானி ரூபாய் 15 கோடியும் ருக்மிணி வசந்த் ரூபாய் 3 முதல் 5 கோடி வரை சம்பளம் பெறுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஹூமா குரேஷி மற்றும் தாரா சுதாரியா ஆகியோருக்கு ரூபாய் 2 முதல் 3 கோடி வரை சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதிலும் குறிப்பாக டாக்ஸிக் படத்தில் யாஷுக்கு சகோதரி ரோலில், அதுவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பதால் நயன்தாராவுக்கு இத்தனை பெரிய சம்பளம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது.